ஹாய், இந்த கொஷின் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் பண்ணி கேட்டிருந்த கொஷின் தான். ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் என்ன, ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி லொக்கேட்டட் அட் அ டிஸ்டன்ஸ் டி ஃப்ரம் த ஃபைனைட் ஒயர் செக்மெண்ட் ஏபி கேரிங் கரண்ட் ஐ அஸ் ஷோன் இன் ஃபிகர். ஓகே, ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு இந்த பீன்ற பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ரெடிமேட் ஃபார்முலா புக்லேயே இருக்கும். லைக் எப்படின்னா, அந்த பையட்-சாவர்ட் லா அது முடிச்சுட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த லாங் ஸ்ட்ரைட் ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனைட் கேஸ்க்கு அப்படியே சால்வ் பண்ணிட்டு அப்புறம் இன்ஃபைனைட் கேஸ்க்கு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பி என்ன வரும்னா μ0 I/4π. சப்போஸ் அந்த டிஸ்டன்ஸ் டி புக்கில் வந்து ஏஎல் எப்படி வேணால் கொடுத்துருக்கலாம். 4πA sin π1 + sin π2. இதுதான் ஃபார்முலா. இது வந்து புக்லேயே ஆல்ரெடி இருக்குது. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த π1 π2ன்றது இந்த ஆங்கிள் கிடையாது, இந்த ஆங்கிள். அதாவது θ1 θ2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் தான். ஏன் இந்த ஆங்கிள்ன்றது என்னென்னா, நம்ம பையட்-சாவர்ட் லாவில் படிச்சிருப்போம். μdl sin θ. அந்த θ தான் இந்த 45 டிகிரி 30 டிகிரி. அதாவது அந்த θன்றது ஆங்கிள் பிட்வீன் தட் கரண்ட் எலமெண்ட் அந்த ஆருக்கும் அந்த கரண்ட் எலமெண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், அதுதான் இந்த 45 டிகிரி. பட் இந்த ஃபார்முலா இருக்க π1 π2ன்றது அதாவது இந்த ஆங்கிள் தான். அதாவது இந்த லைன் கனெக்டிங் அந்த ஆருக்கும் எகெயின் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஒயர், அந்த டீன்ற டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு இன் பிட்வீன் உள்ள ஆங்கிள் தான் அது. சரி, ஓகே. அப்படி பார்க்கும்போது இது 45 டிகிரினா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த θ2 வந்து 45 டிகிரியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது 30 டிகிரினா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணும்போது, அதாவது சம் ஆஃப் த ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. அப்படி பார்க்கும்போது இது வந்து நமக்கு 60 டிகிரியாக இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா μ0 I/4πd sin π1, அதாவது sin 60 டிகிரி என்ன √3/2. ஓகே, ப்ளஸ் இது வந்து sin π2னா sin 45 டிகிரி 1/√2. நான் எப்படி எழுதுறேன்னா √2/2ன்னு எழுதுறேன். ஏன்னா இந்த டினாமினேட்டர் வந்து நல்லிஃபை பண்ணுறதுக்கு. அப்போ வந்து μ0 I/2 வெளியே காமனாக எடுத்துட்டோம்னா 8πd × √3 + √2. ஓகே, நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் டி. சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டாட்னா என்ன, இந்த கிராஸ்னா என்ன, அது எதை சொல்ல வருதுன்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சப்போஸ் டாட் என்ன சொல்ல வருதுன்னா, இதுதான் பிளெயின்னா அந்த டாட் எதை மென்ஷன் பண்ணுறதுனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த போர்ட் டுவர்ட்ஸ் யூ, கம்மிங் ஃப்ரம் த போர்ட் டுவர்ட்ஸ் யூ. இதே இந்த கிராஸ் சிம்பிள் எதை சொல்ல வருதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் இன்சைட் த பிளெயின், கோயிங் இன்சைட் த போர்ட் ஃப்ரம் அவர் வியூ, நம்ம வியூலேருந்து உள்ளே போகிற மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணோம். கரண்ட் இப்படி மேலே போகுது, தென் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது கை வந்து உள்ளே போகுது, அதாவது ஃப்ரம் அஸ் டுவர்ட்ஸ் த போர்ட். ஸோ இன்ட்டு தான் கரெக்ட். அதாவது இந்த ஒரு ஆப்ஷன் தான் மேட்சிங்காக இருக்குது. பட் அஸ் வெல் அஸ் டேரக்ஷனுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் நான் தரேன். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.